அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நீலாவனம் தமிழ். முதுமொழி காஞ்சி இது ஒரு நீதி நூல். இதில் நுட்பமான சிறு தொடர்கள் நீதிகளை உணர்த்துகின்றன. இந்த நூலில் ஆசிரியர் கல்வியை விட ஒழுக்கமே சிறந்தது என்று குறிப்பிடுகின்றார். இதன் ஆசிரியரை பார்க்கும்போது திருக்குறளை போன்றே இதையும் சங்ககால நூலாக கொள்ளலாம். இதனை இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார். ஐங்குறு நூற்றை தொகுத்தவரும் இந்த கூடலூர் கிழார் என்பவர்தான். இவர்தம் பாடல்களை நச்சினார்க்கினியர் முதலிய பல நல்லுரை ஆசிரியர்கள் தம்முடைய படைப்புகளில் மேற்கோள்களாக எடுத்து கையாண்டுள்ளார்கள். இந்நூல் 14 கீழ்கணக்கு தொகுப்பு நூல்களில் ஒன்று. இது 10வது நூல். இந்நூல் 100 பாடல்களை கொண்டது. இதில் 10 அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செய்யுள்களும் உள்ளன. ஒவ்வொரு 10ம் அடிக்கு 1 என்று 10 கருத்துக்களை கூறுகிறது. ஒவ்வொரு 10ன் முதற் 10ம் ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தரவு அடியோடு தொடங்குகிறது. அடுத்து ஓரடி பாடல்கள் 10 ஒவ்வொன்றிலும் தாளிசை போல அடுக்கி வருகின்றன. மொத்தம் 110 அடிகளை கொண்டது இந்நூல். 10 அடிகளை கொண்ட ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனி பெயர் வழங்கப்பட்டுள்ளது. அடிகளின் இறுதி சொல் 10களுக்கு பெயராக உள்ளது. இந்நூல் அறம் பொருள் இன்பம் என்பது குறித்து பேசுகிறது. ஈகை பற்றிய கோட்பாடு இந்நூலில் சற்று வேறுபட்டு உள்ளது. அதாவது வறியவன் ஒருவன் ஈகையுடையவனாக இருக்க வேண்டாம் என்று இந்நூல் சொல்கிறது. தனக்கு போகவே தானம் என்பது கூடலூர் கிழாரின் கொள்கை. அதுபோல ஒரு நண்பனின் அன்பு வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள முன்வரும் ஒரு மனைவியின் அன்பை போன்றது என்று சொல்கிறார். இது இரத்த உறவுடையது, ஒருமை உணர்ச்சியை வளர்ப்பது, அந்த உணர்ச்சிக்கு அரணாகவும் விளங்குவது. எனவேதான் நட்பை நன்னட்பு என்று சொல்லால் குறிப்பிடுகிறார் நூலாசிரியர். முதுமொழி காஞ்சி என்பது முதுமொழி என்பது பழமொழி என்னும் சொற்பொருளோடு தொடர்புடையது. மூதுரை முதுசொல் என்பனவும் பொருள் தருவன. காஞ்சி என்பது மணிகள் வரிசையாக கோர்க்கப்பட்டு மகளிர் தம் இடையில் அணியும் ஒரு அணியாகும். அதுபோல நெடுங்காலமாக வழங்கி வருகின்ற அறக்கருத்துகளை விவரிக்கின்ற முதுமொழிகளின் கோவை இந்நூல். இந்நூல் அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுகிறது. காஞ்சி என்பது காஞ்சி திணையில் தொல்காப்பியம் காட்டும் ஒரு துறை. அது கழிந்தோர் ஒளிந்தோருக்கு காட்டிய முறைமை என்னும் துறை பற்றி விளக்கப்பட்டுள்ளது. 18 நூல்களின் தொகுப்பான 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படும் தமிழ் நூல் தொகுதியில் மிகச் சிறிய நூல் இது. இந்நூல் இயற்றப்பட்ட காலம் சங்கம் மருவிய காலமான 5ஆம் நூற்றாண்டு என்பர். பாடல்கள் குறள் வெண் செந்துரை என்னும் யாப்பு அடியினால் பாடப்பட்டவை. இதன் பாவகை குறட்டாலிசை அல்லது குறள் தாளிசை. இந்நூல் சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, பொய் 10, எளிய 10, அல்ல 10, இல்லை 10, துவா 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10 என்னும் 10 பகுதிகளை கொண்டது. 10 என்பது 10 பொருள்கள் ஆகும். அவை முதல் 10 சிறந்த 10. சிறந்தனவாகிய 10 பொருள்களை பற்றி இப்பகுதியில் கூறப்பட்டுள்ளன. அறிவு 10 சிறந்த பொருள்களை எவ்வாறு அறிவது என்பது பற்றி விளங்க வைப்பது அறிவு 10. பழியா 10 பழியார் என்ற சொல்லார் உலகில் எவையெல்லாம் பழிக்க மாட்டார்கள் என்பது பற்றி 10 அடிகளில் சொல்வது பழியா 10. பொய் 10 பொய்மை கூறும் 10 முதுமொழிகளை உடையது பொய் 10. எளிய 10 அடைவதற்கு எளிதாக உடைய 10 மொழிகள் அல்லது உரைகள். எளிய 10 அல்ல 10 வாழ்க்கையில் அல்ல அல்ல என்று கூறுவதன் மூலம் நீதிகளை உரைப்பது அல்ல 10. இல்லை 10 இல்லை என்பதை கூறும் 10 முதுமொழிகளை உடையது இல்லை 10. துவா 10 எவையெல்லாம் நீங்காது என்பது பற்றி சொல்லும் அதிகாரம் துவா 10. நல்கூர்ந்த 10 வறியதாக அதாவது வறுமையுடையதாக கூறும் 10. நாட்டை ஆளும் அரசன் முறை தவறி ஆட்சி செய்வானாயின் அவன் ஆளும் நாடு வறுமையுடையதாக ஆகும். தண்டா 10 நீங்காத நீங்கக்கூடாத அல்லது தவறாமை பற்றி கூறும் 10 முதுமொழிகள். தண்டா 10. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறுகிறது. உலக நிலையாமையை பற்றிய செய்திகளை இந்நூல் விளக்குகிறது. நிலையாமையை உணர்த்தும் இவ்வுலகில் அனுபவம் பற்றி உணர்த்துதலால் இப்பெயர் பெற்றது. இந்நூல் கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை மக்களுக்கு அறிவுரைகளாக கூறி அவர்களை நல்வழிப்படுத்தும்.